பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக மீண்டுமாய் உங்களை இந்த மீடியா நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கணவன் மனைவி குறித்து என் உள்ளத்திலே பேசினதான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். இன்றைக்கும் பிள்ளைகளை குறித்து இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கு உண்டான வசனம் வாசிப்போமானால் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவனை நம்ம நடக்க வேண்டிய விதத்துல அவங்களை நடத்தணும், அவர்கள் முதிர் வயதிலும் விடாதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப பிள்ளையானவனை ஏன் நம்ம நடத்தணும் அப்படின்னு வாசிக்க போகும்போது சங்கீதம் 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப கர்ப்பத்தின் கனி அப்படின் போது கனியை குறித்து வாசிக்க போகும்போது எல்லா இடத்திலும் பார்ப்போம்னா அது ஒரு ஆசீர்வாதத்துக்கான அடையாளம். அப்ப ஆசீர்வாதத்துக்காக கொடுத்ததான பிள்ளைகளை நம்ம என்ன விதத்திலும் நடத்தணுமாமா? சுதந்திரமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அதற்கு நம்ம எந்த விதத்திலும் பிள்ளைகள் நம்மளுக்கு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களை அடிமைப்படுத்துறதான சூழ்நிலையோ இல்லை அவர்களை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும்னு சொல்லி நம்ம நடத்தாதபடிக்கு அவங்களுக்கு நடக்க வேண்டிய விதத்துல நடத்தணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ கடவுள் நம்மளை நம்பி பிள்ளைகளை கொடுத்துருப்பாரு அப்படின்னா அவங்களை ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம நடத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நம்ம வழிநடத்த நம்ம மேல் விழுந்த கடமை. அதை குறித்ததான சில வசனங்களை நம்ம தியானிக்கலாங்களா? இன்னைக்கும் எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னா கர்த்தருக்குள், அதாவது கடவுள் சொல்றபடி பிள்ளைகளை நம்ம பெற்றோர்கள் கீழ்ப்படுத்தும்படியாய் ஆண்டவர் சொல்றாரு. இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு என் தகப்பனார் என்னை ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு, ஒரு தவறான காரியம் செய்ய சொல்றாரு அப்படின்னா என் தகப்பனார்கிட்ட சொல்லணும், இது வேதத்தின் படி இது தவறு. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன சொல்வார்னா, போய் இந்த கடையில் போய் இப்படிப்பட்டதான ஒரு பீடியை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு விவரம் தெரியாதனால அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதனால நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கும், ஏதாவது நம்மளுக்கு காசு செலவு கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து கொடுப்போம். ஆனால் அந்த நாட்களில் எனக்கு தெரியாது இது தவறு, இது குடிச்சா இப்படி பாதிப்பு ஏற்படும்னு. ஆனால் நாளடைவில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிள்ளைகள் சொல்லி கொடுக்கணும், எல்லாவற்றிலும் இது செய்யக்கூடாது, இப்படி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் பாதிக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பிள்ளைகளாக கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா இங்க எல்லாவற்றிலும் ஏதாவது தவறான காரியமா இருந்தாலும் வேதத்தின்படி அது சரிதானா தப்பா இல்லை கர்த்தருக்கு பிரியமான்னு நம்ம வாசிக்கணும். அடுத்த வசனத்திலே வாசிப்போம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாவதற்கும் பூமியில அவங்க வாழ்ற நாட்கள் எல்லாம் ஆயுஷ் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் என்ன பண்ணணும்னா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அதே போல 3ஆவது வசனத்திலே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கு. உடன்படிக்கை, அதாவது கற்பனை என்ன அப்படின்னாக்கா எல்லா விதத்திலும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். நம்ம வாசிக்க முடியும் யாத்திராங்க புஸ்தகத்துல 20ஆவது அதிகாரத்துல வாசிக்க முடியும். எல்லாவற்றிலும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாங்கன்னு அங்கே இருக்கு. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இங்கேயும் என்ன பண்றாருன்னா எல்லாவற்றிலும் தகப்பனையும் தாயையும் நம்ம கனம் பண்ண பழகிக்கணும். கனம் பண்ணும் போது அடுத்த வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நம்மளும் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம என்ன பண்ணணும்னா பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. கோபப்படுத்தி அவங்கள வழி விலகி போகிறபடி நம்ம செஞ்சிடாதபடிக்கு என்ன பண்ணுவோம்னா கர்த்தருக்கேற்ற சிற்சை, அதாவது கர்த்தருக்கேற்ற வசனத்தின்படி அவங்கள உருவாக்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க நம்ம பிரயாசம் எடுக்கணும். அதே போல போதனைகள், அப்போ ஆண்டோடைய வார்த்தையை அவங்களுக்கு போதிச்சு வேதம் இப்படிதான் சொல்லுது, இப்படிதான் வாழணும், உலகத்துல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கும் போது அந்த கற்பனைக்குள்ளாக அவங்க வரும்போது எல்லாவற்றிலும் அவங்க நீட்டான பிள்ளைகளாய் நடப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களை சரியான விதத்துல சொல்லி கொடுத்து கைட்னஸ் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க. இன்னைக்கு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம், போறோம் வரோம், ஆனா பிள்ளைகளோட டைம் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் கூட கிடையாது. அன்னைக்கு ஒரு தாயார் சொல்றாங்க, என் பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிட்டு சில நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப பிள்ளைகளோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது கூட இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்டதான காரியம் இருக்குமானா இல்லை, அதை எடுத்து போட்டுட்டு பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அவங்களோட காரியங்களெல்லாம் கேட்போம். உதாரணத்துக்கு இப்போ பாடசாலைக்கு போயிட்டு வராங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு ஸ்கூல்ல யார் பாடம் சொல்லி கொடுத்தா, எல்லா பீரியடும் நல்லபடியா போச்சா, எங்க விளாண்டீங்க, எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி வாலிப பிள்ளைங்க காலேஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா போகும்போது எதாவது ப்ராப்ளமா, வரும்போது எதாவது ப்ராப்ளமா,
இல்லை நல்லபடியாக போச்சா, என்ன காரியம் நடந்தது அப்படின்னு கேட்கும் போது தான் பிள்ளைங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே அவங்கக்கிட்ட கேட்கல அப்படின்னா அவங்களும் டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே போட்டு எல்லா விதத்திலும் அவங்கள பாதிப்புக்குள்ளாக்கிடுவாங்க. கடந்த நாட்களில் என் மக படித்த காலேஜ்லேயும் ஒரு பொண்ணு இப்படி தான் சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணிட்டாங்க. தற்கொலை பண்ணுவது டைரெக்டாக நரகத்துக்கு போகிறதுக்கு சமங்க. நரகத்துக்கு தான் போக முடியும். ஏன்னா கடவுள் படைச்சதான உயிரை எந்த விதத்திலும் நம்மளா அதை எடுக்கவே கூடாது. ஏன்னா அவருக்கு உண்டான ஆத்மா, அவர் படைச்சதான உயிரை அவர் மட்டுமே எடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களா டிசிஷன் எடுத்து இந்த பூமியில வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி மரணிச்சிருக்காங்க. அப்படி மரணிக்கிறதான எண்ணம் இருக்குமானா அதுக்கு அவங்க வாழ்ந்து காட்டிடலாம். அப்போ மரணிக்கிறதான அவங்க தைரியம் இருக்குன்னா இந்த பூமியில அதையும் ஃபேஸ் பண்ண பழகணும். அப்போ இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு கற்றுக் கொடுக்காதனால நிறைய பிள்ளைங்க இதெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அநேக காரியங்கள் நடக்குது. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க போட்டு சின்ன பிள்ளைங்களே அடிச்சுக்குதுங்க. இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாங்க, எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனாலும் இது நடக்காதபடிக்கு நம்ம பேரண்ட்ஸ் ஆகி நம்ம சொல்லிக் கொடுப்போம். முன்னர் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட புத்திமதி சொல்லவே முடியறதில்லை. சொன்னாலும் அந்த காலம் வேற இந்த காலம் வேறன்றாங்க. இல்லைங்க, நம்ம புத்திமதிகளை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லியே கொடுக்கணும். காலங்கள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம், எல்லாமே மாறலாம். ஆனாலும் புத்திமதிகளை கண்டிப்பாக பிள்ளைகள் விரும்பலனாலும் விரும்பினாலும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் ஆவான். இப்போ பிள்ளைகளை நம்ம கடிஞ்சு கொண்டு அவங்களை திட்டி அவங்கள சரிப்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க அது கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. அது அவங்க கேட்டுக்கல அப்படின்னாக்கா அவங்க என்ன ஆகுறாங்கன்னா மிருக குணம் உள்ளவர்கள் ஆவாங்க. அப்போ எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிள்ளைகளே நம்ம அன்பா அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய விதத்திலே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அதாவது எல்லாவற்றிலும் கடவுளுக்கு பிரியமானது என்னன்னா பிள்ளைகள் எல்லா விதத்திலும் என்ன பண்ணணும்னா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இன்னைக்கு கீழ்ப்படியலைன்னா கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. அதே போல 21ஆம் வசனம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். பிள்ளைகள் கோபப்படும் போது நம்ம எக்ஸ்ட்ரா கோபத்தை படுத்தாதபடிக்கு அவங்களை கோபம் மூட்டாதபடிக்கு என்ன பண்ணணும்னா அவங்க திடனற்று சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம எல்லாவற்றிலும் கற்றுக் கொடுக்க பிரயாசம் எடுக்கணும். இப்படிப்பட்டதான எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் வேணும்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுறாருங்க. எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்ததான பிள்ளைகளை நம்ம சரியான விதத்தில் நடத்தணும். இந்த காலகட்ட பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதத்திலும் மாறிடுச்சு. அந்த நாட்களில் எங்கள் அப்பாவை கூட வெளியெல்லாம் எங்கேயாவது போகும்போது அவருக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தது. அதனால என்ன பண்ணுவார்னா எங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா நானும் எங்கள் அக்காவை ஒரு டைம் போனப்போ அவர் ஒரு டீ கடையில் உட்கார வச்சு டீயும் கடியும் அதாவது அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இங்கே உட்காருங்க, நான் ஒரே நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் அது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரு. பட் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பமாக சேர்ந்து வீட்டுக்குள்ளே ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காலகட்டமாக மாறிடுச்சு. பாவம் வந்துட்டு இன்னைக்கு அப்படியே பெருகிருச்சுங்க. இது பாவனே சொல்ல முடியாத மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. பரிசுத்தம் உள்ளவன் இனி பரிசுத்தமாகட்டும். பிள்ளைகள் எல்லா விதத்திலும் பரிசுத்தத்தோடு நம்ம நடத்துவோம். பிள்ளைகளுக்கு அநேக விதத்தில் நம்ம கற்றுக் கொடுப்போம். இது இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் என்னோடு கூட பேசினதான வார்த்தை. அநேக காரியங்களை எனக்கு பேசினார். நம்ம ஷார்ட்டாக தான் பார்த்துருக்கோம். சண்டே மெசேஜை நம்ம ஷார்ட்டாக தான் பார்க்குறோம். ஆனாலும் நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லா விதத்திலும் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்திலே நம்ம நடத்தணும். அவங்க முதிர் வயதிலும் அவங்க விடாது இருப்பாங்க. அதனால எல்லாவற்றிலும் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடிக்கு, கோபம் மூட்டாதபடிக்கு பிள்ளைகளோடு உட்காந்து நம்ம ஒரு பிள்ளைகளாக மாறி நம்ம பேசும்போது அவங்களுடைய காரியங்கள்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எல்லா விதத்திலும் நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம நிறைவேற்றுவோம். இன்னைக்கு நம்மளை நம்பி கொடுத்ததான பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்கு ஏற்ற வழியில நம்ம நடத்தி அவர் கொடுத்ததான பிள்ளைகளை அவர் சமூகத்தில் நம்ம ஒப்படைக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க பிரயாசம் எடுப்போம். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட என்னோடு கூட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாய் அடுத்த வார்த்தையில் உங்களை சந்திக்கிறோம். God bless you. Praise Lord.